மகாலட்சுமி. நான் சாமி கும்பிட்டு இருந்தவதான் இப்போ 5 வாரமாக தான் இந்த சர்ச்சுக்கு வந்துருக்கேன். எனக்கு நிறைய சொல்லணும், ரொம்ப நிறைய பண்ணியிருக்காரு ஏசப்பா எனக்கு. அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். நான் ரொம்ப எவ்வளோ பேரால் அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். என்னை வேலை போகிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த நிலைமையில நான் இருந்தேன், ரொம்ப பெருக்கிக்கிட்டு இருந்தேன். கார்பரேஷனில் பள்ளிக்கரணையில் வேலை செய்கிறேன். நான் பெருக்கிக்கிட்டு இருந்தேன். என் கூட வேலை செய்கிறவங்களாலேயே எனக்கு நிறைய பிரச்சனை. என்னை வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. அப்போ வந்து நான் ஏசப்பான தான் சொல்லி அழுதேன். இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே ஏசப்பா, நான் வந்து சாமி கும்பிட்றேன் தான், எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நான் உங்களை நம்புகிறேன். என்னை இதை விட மேலே தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், கீழே வரக்கூடாது. நான் வேலையை விட்டு நான் வந்தேன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அவராண்ட. அப்போ சொன்னும்போது அவர் எனக்கு ரொம்ப பெரிய காரியத்தையே பண்ணார். உடனே ஒரு அம்மா மூலியமாக சொன்னார், நீ ஏன் டிரைவர் ஆகக்கூடாது, உன்னால் முடியும் மகா அப்படின்னாங்க. அப்போ வந்து நான் யோசனை பண்ணேன், நான் எப்படிக்கா டிரைவர் ஆக முடியும், என்னால் லைசன்ஸ் இல்லை. நான் வண்டி 2 வீலர் ஓட்டுவேனே தவிர இது எப்படிக்கா என்னால் முடியும்னு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு போனேன். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள லைசன்ஸ் கையில் வந்துடுச்சு, எப்படின்னே தெரியல. அப்புறம் உடனே பார்த்தா எனக்கு வேலை ஓகே ஆயிடுச்சு. ஏசப்பா நான் ஓட்டல, நீ தான் ஓட்டுற, நான் கூட இருக்கேன், என்னை நீங்கள் தான் எப்படியாவது இட்டுட்டு போகணும். நான் ஃபஸ்ட்டு இதுலேயே எனக்கு இதுவாகணும்னு சொன்னேன். அப்புறம் பிஓ டிரைவராக போனேன். வாட்டி ஓட்டி கொடுக்கறதுக்கு ஒரு தம்பி கற்றுக் கொடுத்தா போல. அவ சொன்னா, அக்கா நிறைய பேர் வந்தாங்க லேடிஸுங்க, யாரும் நிரந்தரமா இல்லை, ஓட்ட தெரியல, வண்டியெல்லாம் கவுத்து விட்டுருவாங்கக்கா, நீங்கள் வந்து பார்த்து ஓட்டுவீங்களான்னு. என்னால் முடியும்ப்பா, நான் செய்வேன் அப்படின்னா. எப்படிக்கா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாடி? பா ஏசப்பா இருக்காரு, என் கூட இருப்பாருப்பா, உனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். அவன் ஒரே ஒரு வாட்டி தான் சொல்லி கொடுத்தான், ஒரே ஒரு வாட்டி தான். அக்கா நான் பக்கத்தில் உட்காடுறேன், நீங்கள் தான் ஓட்டணும்னு. நான் அப்போ உட்காரும் போது, அந்த வண்டியில் ஃபர்ஸ்ட் டைம் உட்காரும் போது உடனே வந்தா நினைச்சேன், ஏசப்பா எனக்கு 8 போட்டு எனக்கு ஓகே பண்ணி கொடுத்தீங்க, இப்பவும் நான் உங்களை தான் பார்க்குறேன், நீங்கள் தான் வந்து ஓட்டுறீங்க, நான் ஓட்டல. எனக்கு எப்படியாவது இந்த வேலை வேணும், என்னை அசிங்கப்படுத்தவங்க முன்னாடி நான் மேன்மையாக நிற்கணும், அது உங்களால் மட்டும் தான் முடியும், எனக்கு பண்ணி கொடுக்குறீங்க, எனக்கு தெரியாது அப்படின்னேன். அதே மாதிரி அவன் சொல்லி கொடுத்த மாதிரியே ஓட்டுனேன். அடுத்த செகண்டே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அடுத்த செகண்டே வேலை கிடைச்சி மறுநாளே டிரைவரா போய் என்னை அசிங்கப்படுத்தவங்க முன்னாடி போய் டிரைவரா நின்னேன். நான் இன்னைக்கு நான் மேல வந்துட்டேன். அதுக்கு யார் காரணம் தெரியுமா? என் ஏசப்பா தான். அவர் சொன்ன அந்த வார்த்தை, எனக்கு கொடுத்த அந்த ஊக்கம் எல்லாமே இவரால தான். இவரை பத்தி நான் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் சொன்னேன், எந்த சர்ச்சுக்கு போகணும்னு தெரியல, எனக்கு சர்ச்சுக்கு போகணும்டி ஜான்சி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், சர்ச்சுக்கு போகணும்னு ஆசையா இருக்குன்னு. அவ தான் சொன்னா, இந்த சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. அவ சொன்ன நாள்ல இருந்து நான் வந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு நிறைய பண்ணிக்கினே இருக்கிறாரு, இன்னும் பண்ணுவாருன்னு நம்புறேன். என் அக்கா பசங்க 2 பேர் இருக்காங்க, அம்மா அப்பா இல்ல, நான் தான் பாத்துக்கிறேன். இப்போ பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டேன். ஏசப்பா சொல்லியிருக்காரு, நான் நடத்தி கொடுப்பேன்னு சொன்னாரு எனக்கு ஜபத்துல. கண்டிப்பா அவர் பண்ணுவாருன்னு நம்புறேன். சோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.